வணக்கம் காயத்ரி மேம், வெல்கம் டு சண்டே சாட். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தாமு சார், நல்லா இருக்கேன். அதாவது இந்த தேர்தல் நெருங்க நெருங்க நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த டுபாக்கூர் மாடல் வந்து ரொம்பவுமே ஒரு கீழ்த்தரமா நடந்துக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அருவருப்பாவும் இருக்கு. சரி, அவங்க வந்து அதை வந்து அரசியலுக்காக பண்ணாலும் அது மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம பார்க்கணும். உங்களுக்கே தெரியும், இப்போ வந்து ஒரு 13-14 நாட்களா வந்து இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் வந்து போர் நடந்துட்டு இருக்கு. இதனால உலகத்துல எல்லா நாடுகளுக்கும் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. சோ எல்லா நாடுகள்லயும் நிறைய தட்டுப்பாடுகள் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டிலயோ சரி, இல்ல இந்தியாவிலயோ இதுவரைக்கும் நம்மளுக்கு வந்து எரிபொருள் தட்டுப்பாடு இல்ல. அது அரசாங்கம் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சண்டை நடக்கிற நேரத்துல கூட நம்மளுக்கு வந்து அரபு நாடுகள்ல இருந்து அந்த எரிபொருள் வர்றதுக்கு ஈரானே வந்து பர்மிட் பண்ணிருக்கிறாங்க. ஒரு ஷிப் வந்து பாம்பேக்கு வந்துடுச்சு. இன்னொரு 2 வாரத்துல இன்னொரு ஷிப் க்ரூட் ஆயிலும் வரப்போகுது. சோ இதெல்லாம் வந்து மத்திய அரசாங்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த இப்ப தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம், அதாவது இந்த அளவுக்கு ஒரு சீப்பா நடந்துக்க முடியுமா அப்படின்னு வந்து உங்களால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. ஒரு ஒரு ஆர்டிபிஷியலா வந்து ஒரு ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணி பெட்ரோல் எல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லி, சிலிண்டர் கிடைக்காதுன்னு சொல்லி மக்கள் எல்லாம் பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு போய் அந்த பெட்ரோல் பங்காரனே சொல்றாங்க, டேய் பெட்ரோல் இருக்குடா, ஏன் வர்றீங்க அப்படின்னு. இப்ப என்ன ஆச்சுன்னா, நிறைய பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. அது ஏன் அவன் க்ளோஸ் பண்றான்னா, ஸ்டாக் இல்லாம க்ளோஸ் பண்ணல. 1000 பேர் 1500 பேர் மொத்தமா வந்து நின்னான்னா அவனை எப்படி அங்க வந்து அவன் ஹேண்டில் பண்ண முடியும்? நிறைய பெட்ரோல் பங்க். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சார். அதாவது தமிழக அரசு சொல்லுது, அதாவது தமிழக அரசோட தானே தமிழக போக்குவரத்து கழகம். அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு நாங்க பஸ்களோட எண்ணிக்கையை குறைக்க மாட்டோம், ஆஸ் யூஷுவல் போகும், எங்க கிட்ட பெட்ரோல் கையிருப்பு இருக்குது, அப்படி பெட்ரோல் டீசல் கையிருப்பு இருக்குதுன்னு. அம்மா உணவகம் இந்த அரசால நடத்தப்படுது, அதை இவங்க ஒத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியல. அவங்க சொல்றாங்க, எங்க கிட்ட சிலிண்டர்ஸ் எல்லாம் போதுமான அளவுக்கு இருக்குது, நாங்க வந்து எந்த குறையும் இல்லாம பண்ணுவோம்ட்டு. ஆனால் இந்த நாட்டினுடைய அங்கமாக சட்டமன்றத்துல சபாநாயகரா இருக்கிற அப்பாவும் சொல்றாரு, எங்க பார்த்தாலும் வந்து தட்டுப்பாடா இருக்கு, யார் இதை உருவாக்குறாங்கன்னு தெரியலன்னு. நீங்க தான் சொல்லணும், யார் இந்த ஆர்டிபிஷியல் தட்டுப்பாடை உருவாக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க கையுக்குள்ள வச்சிருக்கிற அந்த ஊடகங்கள் திரும்ப திரும்ப பெட்ரோல் பங்க்ல போய் நின்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அவங்க பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, எங்க கிட்ட போதுமான அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா. நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு கேன்லயோ இல்ல, அதாவது வாகனங்கள் தவிர மற்ற எந்த பொருளையும் நீங்க வந்து பெட்ரோலையோ டீசலையோ வாங்க கூடாது, இது வந்து ரூல். ஆனா நம்ம தண்ணி கேன் இருக்கு பாருங்க, தண்ணி கேன்ல வந்து டீசலை ஒருத்தன் ஃபில் பண்ணிட்டு போறான், அதையும் நீங்க வீடியோ எடுத்து காமிக்கிறீங்க. அப்ப அவன் மேல நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒருத்தன் குடத்துல வாங்கிட்டு போறான். சோ அதாவது அந்த பெட்ரோல் அதுல இருக்கும்போது அது ஆவியாகி வெளியில வரும். எவனா ஒருத்தன் வந்து பக்கத்துல ஒரு ஒரு சிகரெட்டை பிடிச்சான்னா கூட அதுல எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்றத கூட இந்த மக்கள் வந்து உணர மாட்டேங்கிறாங்க. அதாவது மெயினா இந்த பெட்ரோல் ஸ்டேஷன் க்ளோஸ் பண்றதுக்கு காரணமே இவ்வளவு பேர் போறாங்க. நிறைய பெட்ரோல் ஸ்டேஷன்ல பாக்குறோம் வந்து மகளிர் தான் அங்க வந்து அந்த பெட்ரோல் போடுறதுக்கா, அங்க எங்கேயாவது வன்முறை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க வந்து க்ளோஸ் பண்றாங்க. அதாவது இந்த தட்டுப்பாடு நிச்சயமா இந்த வார் வந்து இன்னொரு 2 வாரம் 3 வாரம் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், இந்த தட்டுப்பாடு இருக்கும். அதாவது இவ்வளவு எல்லாம் பேசுறாங்கல்ல, சிலிண்டர் கிடைக்கல, கேஸ் கிடைக்கலன்னு. இன்னைக்கு பல அரபு நாடுகள் தாக்கப்பட்டுகின்ற அந்த நாடுகள்ல பாத்தீங்கன்னா சாப்பாட்டு பொருட்கள் அதுக்கே பிரச்சனை இருக்கு. ஏன்னா அவங்க நிறைய இந்த பொருட்கள் எல்லாம் வெளியில இருந்து வர வைக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த விதத்துல வந்து சொல்லுது சார், அங்க இருந்து வரவே இல்லைன்னா கூட 22 நாளைக்கு எந்த வந்து க்ரூட் ஆயிலும் நமக்கு வரலன்னா கூட நம்ம கிட்ட ரெகுலரா கொடுக்கக்கூடிய அளவிற்கு நம்ம கிட்ட பெட்ரோல் டீசல் கையிருப்பு இருக்கு 22 நாளைக்கு. ஆனா ஒரு பம்பிங் ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த பம்பிங் ஸ்டேஷன் ஈக்குவல் இன்டர்வல்ல தான் அவனால ஃபில் பண்ண முடியும் அவனோட டேங்க. நீங்க 3 நாளைக்கு ஃபில் பண்ற டேங்க்ல இருந்து ஒரே நாளைக்கு நான் 10 வாங்குறேன் 20 லிட்டர். நீங்க 100 ரூபாய்க்கு ஒருத்தர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பைக் போடுறவங்க யூஸ்வலா 100 ரூபாய்க்கு போடு 200 ரூபாய்க்கு போடுன்னு சொல்லுவாங்க. அந்த 100 ரூபாய்க்கு போடுறவன் டேங்க் ஃபில் பண்றேன்னு சொன்னா 3 நாளைக்கு அவன் வச்சிருக்கிற கையிருப்பு ஒரே நாள்ல அது ஃபில் ஆகும். அப்ப அது ஆர்டிபிஷியலா தான் உருவாக்கப்படுது அப்படிங்கிறது கூட இல்லாம, நான் பொறுப்போட பதில் சொல்ல வேண்டிய அவர் என்னைக்குமே அப்படி சொன்னது இல்லைன்னு வச்சுக்கோங்க.
சபாநாயகர் அவர்கள் இவ்வளவு வந்து ஒரு பொறுப்பற்ற முறையில செய்யறதும், இந்த ஊடகங்களுக்கு அறம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாம போனதும் ரொம்ப முக்கியமான காரணமா நான் பாக்குறேன். இந்த ஆர்டிபிஷியல் கிரைசிஸ கிரியேட் பண்றதுக்கு இவங்க ட்ரை பண்றாங்க. அதன் மூலமா இந்த எலெக்ஷன்ல ஏதாவது நமக்கு பலன் கிடைக்க வைக்க முடியுமான்னு பாக்குறாங்க. ஆனால் ஈரானுடைய இப்ப பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கொமேனியோட பையன் அவர் சொல்றாரு, நம்முடைய எதிரி நாடுகளுக்கு இது மூடி வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம நட்பு நாட்டுல இருக்கோம். அதனாலதான் இந்த ஹார்மோஸ் வழியாக எல்லாருக்கும் மூடப்பட்டிருந்த பொழுது நமக்கு திறந்திருந்தாங்க. ஆனால் இதை கூட இது வதந்தி, இது பொய், உங்களை அலோ பண்ணவே இல்லைன்னு இந்த நாட்டினுடைய பிரதிநிதியாக, மக்களோட பிரதிநிதியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியே இந்த பொய்யான பிரச்சாரத்தை மக்களிடையே பரப்பி அவங்க வந்து ஆர்டிபிஷியலா ஒரு பேனிக்க கிரியேட் பண்றாங்க அப்படிங்கறத மக்கள் உணரணும். இல்ல, அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த அரசாங்கம் வந்து கீழ்த்தரமா நடந்துக்குது அப்படின்னா அது நமக்கே தெரியும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி அசிங்கமா நடந்துக்குமான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் அப்படின்றது நாட்டுக்காக உழைச்சவங்க, அதாவது விடுதலை வாங்கி கொடுத்தவங்க அப்படின்லாம் ரொம்ப பெருமையா வந்து பேசுவாங்க. ஆனா என்ன சார் நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? காந்தி பேரை திருடி வச்சவங்க வந்து நீங்க அப்படி நடந்துப்பாங்கன்னு நான் நினைக்கலன்னு சொல்றதுதான் ஆச்சரியப்படுறது. காந்தி எப்ப காந்தி ஆனாரு யோசிச்சு பாருங்க. காந்தின்ற பேருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? எப்போ வெளியில போனாலும் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவை தாக்குவது, மோடியை தாக்குறதா நினைச்சு இந்தியாவை தாக்குறதும், இந்தியாவுடைய இறையாண்மையை தாக்குறதும், இந்தியாவை பற்றி மோசமான வகையில வெளியில டெபிக்ட் பண்றது. இப்போ சார் நம்ம வீட்டுல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை இருக்கும் சார். வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, இல்ல நீங்க ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன நினைப்போம்? எதுவுமே நடக்காத மாதிரி, நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தான் நம்ம காமிச்சுப்போம். நமக்குள்ள சண்டை வேற, உனக்கு எனக்கு உள்ள சண்டை வேற. நம்ம என்ன நினைப்போம்? நம்ம குடும்பம் அப்படிங்கிறது ஒண்ணு, இன்னைக்கு சண்டை போடுவோம், நாளைக்கு சேருவோம், அதை வெளியில நம்ம என்னைக்கும் காமிக்க கூடாதுன்னு. ஆனால் ஒவ்வொரு முறையும் ராகுல் காந்தி வெளிநாட்டிற்கு போகும் பொழுது இந்தியாவிற்கு யாரெல்லாம் எதிரானவர்களோ அவர்களை சந்திப்பதும், இந்தியாவை பற்றி தரக்குறைவாக பேசுவதும், மோடிய பேசுறதா நினைச்சு இந்தியாவை அசிங்கப்படுத்துறதுன்னு தான் வழக்கமா வச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு இது புதுசே கிடையாது. இல்ல, அதனாலதான் பாருங்க அவங்க வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்து அவங்க வந்து லூஸ் தான் பண்றாங்க. அதாவது எந்த கெயினும் இல்ல. இன்னைக்கு கூட தமிழகத்துல இருக்கக்கூடிய, அதாவது தமிழக காங்கிரஸுக்கு தலைவரே கிடைக்கல அப்படின்றதுக்காக 5 கட்சி மாறி வந்த ஒருத்தனை வந்து இன்னைக்கு வந்து தலைவரா போட்டிருக்காங்க. அப்ப இவ்வளவு நாள் காங்கிரஸ்ல ஒரு நல்ல தலைவரே இல்லையா? தலைவரையே உருவாக்கலையா? அதுதான் சொல்றேன். இவனுங்க வந்து எப்ப அந்த 67 68 ஆட்சி போச்சோ அன்னைக்கு அப்புறம் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆட்சிக்கே வர முடியல தமிழகத்துல காங்கிரஸாலன்னா இந்த மாதிரி ஒரு அவல நிலைதான். ஏன்னா அவரை பாருங்க, அந்த சிலிண்டருக்கு பாட கட்டுறது, சிலிண்டரை தலைமையில தூக்கி வச்சுட்டு போறது, இதெல்லாம் ஒரு கட்சியினுடைய தலைவர், அதாவது தேசிய கட்சியினுடைய தலைவர் செய்யக்கூடிய வேலையா? சோ அவருக்கு என்ன வருமோ அதைத்தான் செய்யறாரு. அந்த மாதிரியான ஒரு தலைவர்களை தான் வச்சிருக்காரு. மக்கள் இதை வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து பாருங்க, நாடாளுமன்றத்துல போறாங்க, 10 நிமிஷம் உள்ள பேசுறாங்க, சண்டை போடுறாங்க, வெளியில வராங்க, ஒரு 30 அடி 40 அடிக்கான ஒரு பேனரை கையில வச்சு போராட்டம் நடத்துறாங்க. சோ அப்ப இவனுங்க என்னது, உள்ள போகும்போதே இன்னைக்கு நம்ம போராட்டம் நடத்தணும்னு சொல்லி பேனர் எல்லாம் பிரிண்ட் பண்ணி எல்லாம் ப்ரீ பிளான் பண்ணி போறாங்க. நீ உண்மையான ஒருத்தன் உள்ள போற, பேசுற, சண்டை வருது, வெளியில வந்து போராடுற அப்படின்னா நீ புரிஞ்சுக்கலாம். எல்லாமே ப்ரீ பிளான். நீ வந்து அந்த வந்து ஒரு 40 அடி 50 அடி நீளத்துக்கு வந்து ஒரு பேனர் அடிக்கணும்னா நீ 1 நாள் 2 நாள் முன்னாடியே எல்லாம் பண்ணிருக்கணும். சரி, 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி போராடுறதுக்கு மட்டுமே நான் போறேன் அப்படின்னு நாடாளுமன்றத்துக்கு போறாங்கன்னா இவனுங்க எல்லாம் என்ன மாதிரியான எம்பி? ப்ரீ பிளான இவங்க நம்ம தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அநீதிக்கு எதிராக காமிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு இன்னைக்கு இவ்வளவு கேவலமான ஒரு நிலைமைக்கு போயிருக்காது. நீங்க பாத்திருப்பீங்க, நேத்து முந்தா நாள் நினைக்கிறேன், கமலஹாசன் ஒரு சோசியல் மீடியால ஒண்ணு போடுறாரு. தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கு இப்படி இல்லாம போனதுக்கு வந்து சமூகம் அநாகரிகமாக போயிடுச்சுன்னு. அப்ப கூட உன்னால காவல்துறையவோ இல்ல நீ கூட்டணிக்காக பிச்சை எடுத்து ஒரு எம்பி ஆயிருக்கிற உன்னுடைய கூட்டணி கட்சியோட தலைவர் தான் வந்து காவல்துறையவே கையில வச்சிருக்காரு. அவரை பத்தி கேட்கறதுக்கு துப்பு இல்லாம போன நீ வந்து சமூகத்தின் மேல பழிய போடுறீங்க. அதுல கூட ஒரு கடுமையான ஒரு வார்த்தைய பயோகிக்க திராணி இல்லாதவர்கள் தான் இன்னைக்கு இருந்துகிட்டு சமூகத்தை குறை சொல்றாரு. இந்த சமூகத்தை இப்படி ஆக்குனது யாருன்னு அடுத்த கேள்வியை நம்ம கேட்போம்ல.
யோசிச்சு பாருங்க. இல்ல சமூகத்தை குறை சொல்றதுக்கு அவருக்கு என்ன அருகதை இருக்குன்னு தெரியல. அவர் பர்சனலா வந்து நல்லா நடந்துக்கிறாரா அப்படின்றத அவரே வந்து யோசிச்சு பார்க்கணும். இதை விட அதாவது எங்கேயாவது மணிப்பூர்ல இல்ல நார்த் இந்தியால ஏதாவது ஆச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம ஊர்ல ஒரு எம்பி இருக்கிறாங்க, அந்த குடும்பத்தை சேர்ந்த அம்மா தான் அந்த அம்மா, உடனே ஒரு மெழுகுவத்தியை தூக்கிட்டு வந்துருவாங்க, இல்ல விளக்க புடிச்சிட்டு போராடுவாங்க. இன்னைக்கு அவங்க தொகுதியிலேயே ஒரு பெண் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இந்த அம்மா என்ன பண்ணுது, டெல்லியில கூட்டமா கும்மாளம் அடிச்சிட்டு இருக்குது. இந்த தமிழ்நாட்டுல நிறைய ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அங்க இருந்து வருது தூத்துக்குடிக்கு வந்தவன மக்கள் நல்லா செருப்பால் அடிச்சாங்க. இப்படித்தான் மக்கள் பண்ணணும். அதாவது மக்கள் யோசிக்கணும். நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். அதாவது நாடாளுமன்றத்துல ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு செலவு பண்றான், அத செலவு ஆகக்கூடிய பணம் மக்களுடைய பணம், நம்மளுடைய வரி பணம். இன்னைக்கு இங்க 39 எம்பி வந்து தமிழ்நாட்டுல இருந்து அவன் வந்து பிசினஸ் கிளாஸ்ல டிராவல் பண்றான், பிளைட்ல அவனுக்கு வந்து ஃப்ரீயா டிக்கெட் கிடைக்குதுன்னா அது அவன் எம்பி ஆனதுக்காக கிடைக்கிறது இல்ல, நான் கொடுக்குற பணம், என்னுடைய பணம். எவன் ரிக்ஷா ஓட்டுறவன், ஆட்டோ ஓட்டுறவன், கார் ஓட்டுறவன் எல்லாம் டாக்ஸ் கட்டுறோம். அந்த டாக்ஸ் பணத்துல இவன் வாங்கிட்டு ப்ரீ பிளான் பண்ணி அங்க போய் போராட்டம் நடத்த போறாங்க. மக்களுடைய என்ன பிரச்சனையை அவங்க இங்க இது வரைக்கும் பேசி இருக்கிறாங்க. இந்த 39 எம்பிக்கு போனாருங்கல்ல, இந்த டுபாகோர் ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த டுபாகோர் எம்பிக்கள் என்ன மக்கள் பிரச்சனையை இது வரைக்கும் பேசி இருக்காங்கன்னு சொல்லு. பேசவே மாட்டாங்க சார். தமிழகத்துல 7 நாள்ல கிட்டத்தட்ட 11 பாலியல் வன்புணர்வு சம்பவம் நடந்திருக்குது. வெக்கம் இல்லாமல் இவர்களுடைய கட்சிக்காரர்கள் இதுல பேசுறாங்க. டிஜிபி, பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் உட்பட என்ன பேசுறாரு, வந்து முந்தி இருந்ததை விட எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எண்ணிக்கை குறைஞ்சிருக்குதுன்னு எதை வச்சு சொல்றீங்க? கேஸ் ஃபைல் பண்ணதை வச்சு சொல்றீங்க. நீங்க தான் கேஸே ஃபைல் பண்ண விட மாட்டேங்கிறீங்கன்றதுதான் இங்க குற்றச்சாட்டே. சென்னையில நடந்த சம்பவமாக இருக்கட்டும், மதுராந்தகத்துல நடந்த சம்பவமாக இருக்கட்டும், எப்ப நீங்க கேஸ உடனடியா எடுத்திருக்கிறீங்க? அந்த நீங்க இந்த தூத்துக்குடி கேஸ்ல அந்த ஆய்வாளரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்க. ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குதுன்னு போய் சொல்லும் போது, பிள்ளைய காணும்னு சம்பவத்தை சொல்லும் பொழுது அவர்களை தகாத வார்த்தையில பேசி அனுப்பிச்சிருக்குது அந்த அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில். அப்ப நீங்க எந்த அளவிற்கு இங்க சட்டம் ஒழுங்க காப்பாத்தி வச்சிருக்கீங்கன்ற லட்சணம் தெரியுது இல்ல? இல்ல அதான் நம்ம நிறைய முறை சொல்லிட்டோமே, இவங்க வந்து ஆட்சியினால இவங்க பண்ற அந்த ஊழல் அதெல்லாம் தவிர இன்னைக்கு சிஸ்டத்தையே கெடுத்து வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் வந்து இந்த அரசாங்கத்துக்கு ஏஜென்ட் மாதிரி வேலை செய்யறாங்க. அதாவது ஒரு டிஜிபி, ஒரு பொறுப்பு டிஜிபி இப்படி ஒரு பொறுப்பு இல்லாம பதில் சொல்லுவாரான்னு எனக்கு தெரியல. அதாவது நம்பர் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறார். இத வந்து ஒரு அரசியல்வாதி சொல்லலாம். முன்னாடி ஆட்சியோட அதுவுமே அவர் ஒழுங்கா சொல்லல சார். நீங்க பாத்தீங்கன்னா இந்த நம்பர் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. ஆனால் நார்மல் குற்றங்களுடைய எண்ணிக்கை கூடினதை நீங்க வச்சு அது வந்து குற்றம் கூடிருச்சுன்னு யோசிக்காதீங்க. இன்னைக்கு நாங்க வந்து நிறைய அதற்கு வாய்ப்பு கொடுக்கிறோம், தைரியமா அதனால வெளியில வந்து குற்றம் நடந்திருக்குதுன்னு ரெஜிஸ்டர் பண்றாங்க. நீ எப்படி கான்ட்ரடிக்டா ஒரு பொறுப்பு, தமிழகத்தினுடைய டிஜிபி பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு ஜால்ரா போட, அதனாலதான் இத்தனை பேர் தகுதியுடையவர்களாக இருந்த பொழுது கூட ஒரு ஃபுல் டைம் டிஜிபிய தமிழகம் நியமிக்காமல் வெயிட் பண்ணுது. ஏன்னா இவர்னா நம்ம சொல்ற தாளத்துக்கெல்லாம் ஆடுவாரு. ஆனால் புதுசா போடுறவங்க லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் நேர்மறையா இருக்கிறாங்க, இவங்களை எப்படி நம்ம போடுறது அப்படிங்கறதுலதான் இந்த தயக்கம் இருக்குது. இல்ல அதாவது இந்த பொறுப்பு டிஜிபின்றவர் இவர் சொல்றதுக்கெல்லாம் ஆடுவாருன்றதை விட ஒரு பொறுப்பு டிஜிபி சொல்றத அவருக்கு கீழே இருக்கிற எந்த அதிகாரியும் கேட்க மாட்டான். ஏன்னா இவர் வந்து ஒரு டெம்பரரியான ஆளு. சோ அதனால அவர் வந்து இவர் சொல்றதுக்கு ஆடுறாங்களோ இல்லையோ, இந்த ஹோல் சிஸ்டமே இவங்க சொல்றதை கேட்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த பொறுப்பு டிஜிபின்னு ஒருத்தர் வந்து போட்டு வச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டுல வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நிச்சயமா வந்து புரிஞ்சுக்கவே முடியல. மக்கள் வந்து ரொம்ப யோசிக்கணும். இப்படியான ஒரு அரசாங்கத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுனால எந்த அளவுக்கு பாதிப்பு நமக்கு இருக்கு, எந்த அளவுக்கு இந்த சிஸ்டம் கெட்டு போயிருக்கு அப்படின்னு. இந்த எஸ்ஐஆர்னு ஒண்ணு பண்ணாங்கல்ல, அந்த குதிச்சாங்கல்ல, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் குதிச்சாங்க. இன்னைக்கு அமெரிக்கா பண்றான் அத, சேவ் அமெரிக்கான்னு சொல்லிட்டு அமெரிக்கா பண்றா. அவன் சொல்றான் உன்னுடைய ஐடென்டி கார்டு எல்லாம் வைக்கணும், நீ வந்து உன்னுடைய ஓட்டர் ஐடியை அப்டேட் பண்ணணும், ஓட்டு போடும் போது நீ ஓட்டர் ஐடிய கையில எடுத்துட்டு வரணும்ன்றாங்க. அதாவது இது எந்த பிரச்சனை இந்தியா எப்படி சால்வ் பண்ணுதுன்றத பார்த்து நான் தான் இன்னைக்கு சூப்பர் பவர்னு சொல்லக்கூடிய அவனே இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்றான். அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை ஆலோசகரா இருக்கக்கூடியவர் சொல்றாரு, இந்த ஈரான் யுஎஸ் போற முடிகிறதுக்கு
இந்தியா நினைச்சாதான் முடியும், அவர் பேசணும், அவர் பேசினா இது நடக்கும் அப்படின்னு அவங்க பேசுறாங்க. கனடா பிரதமர் பேசுறாரு. ஒவ்வொருத்தரும் இந்தியா என்ன பதில் சொல்லுதுன்னு பேசுறாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எதையுமே கவனிக்காம மோடியினுடைய எதிர்ப்பு, மத்திய அரசினுடைய எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு ஒற்றை புள்ளிய வச்சுக்கிட்டு நகர்றத நாம பாக்குறோம். எந்த அளவிற்கு, அதாவது உதயநிதி அவர்கள் வந்து நீங்க லாஸ்ட் டைம் எலெக்ஷன் அப்ப பார்த்திருப்பீங்க, இபிஎஸ்ஐ பார்த்து சொல்றாரு, வெக்கம், மானம், சூடு, சொரணை இருந்தா நீட்டு தேர்வை வந்து மாத்தி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எந்த இதுவுமே செய்யாதவர்கள் இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னு நாம பாக்குறோம்ல. இவங்க என்ன அதுக்கு ஸ்டெப் எடுத்தாங்கன்னு நாம பாக்குறோம்ல. கூட்டணியில இருக்கிறவங்க தான் அப்படி இருக்காங்க. எந்த சூடு, சொரண, வெக்கம் எது இல்லாம நீங்க குடுக்குற சீட் இருந்தா போதும். மதிமுகல 4 சீட்ல இருந்து 2 சீட்டு வச்சா ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும். 6 4 குறைஞ்சிருக்குது. இல்ல மதிமுகக்கு 6ல இருந்து 4 குறையல, 6ல இருந்து 1 குறைஞ்சிருக்குது. அத வந்து திருத்தமா சொல்லணும். முன்னாடி 6 சீட்டு கொடுத்தாங்க, இப்ப வந்து ஒரே ஒரு சீட்டு தான் கொடுத்திருப்பாங்க. நீங்க கூட கேட்கலாம், என்ன சார் 4ன்னு சொன்னாங்க, நீங்க 1ன்றீங்க. ஒரு சீட்ல மட்டும் தான் அவங்க தனி சின்னத்துல. ஆமா, அவன் எல்லாம் அவன் உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டானா அவன் திமுக காரன் தானே. இந்த ஒரே ஒரு சீட்டுக்காக இந்த வைகோ வந்து எந்த அளவுக்கு பேச்சு இருக்கிறாரு பாருங்க. அதாவது இந்த ஒத்த ஓட்டு ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்கல்ல முன்னாடி, அந்த மாதிரி இப்போ இந்த ஒத்த சீட்டு வைகோவா மாறிட்டாரு. அதாவது இவங்க சொல்றாங்க கூட்டணிய வந்து விழுங்கிடுமா, அதிமுக வந்து பாஜக விழுங்கிடுமா, இவங்கதான் எல்லாரையும் விழுங்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து அவங்களோட பிரச்சனை போட்டோம். ஆனா இந்த மக்கள் வந்து இத பாக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு தப்பை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்மளுடைய பாதிப்பு தான், நம்மளுடைய ஸ்டேட்டோட பாதிப்பு, ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் பாதிப்பு. ஏன் இந்த வீட்டுக்கு பாதிப்புன்னு சொல்றேன் பாருங்க. நல்ல ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வேணும் அப்படின்றதுக்காக இந்த நவோதயா பள்ளிகள் எடுத்துட்டு வராங்க. தமிழ்நாட்டுல ஏற்கனவே நல்ல எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு, மக்கள் படிக்கிறாங்க. ஏன் படிக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாயும் தந்தையும் அவங்க பசங்களை படிக்க வைக்கணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்டோட இருக்கிறாங்க. இதுக்கும் இந்த டுபாக்கூர் மாடலுக்கும் இந்த பெரியார் மண்ணு, அந்த மண்ணு, இந்த மண்ணுலாம் சொல்றாங்களா, அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற தாயும் தகப்பனும் அவங்க வந்து கூலி வேலை செஞ்சாலும் சரி, இல்ல அரசாங்க வேலை செஞ்சாலும் சரி, அவங்க தகுதிக்கு மேல பசங்களை படிக்க வைக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால இன்னைக்கு தமிழகத்துல எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க. இந்த எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், பணக்காரங்களா இருக்கிறவங்க எல்லாம் எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க? தனியார் பள்ளியில படிக்க வைக்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு நிகரா அரசாங்கமும் ஒரு கல்வியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நவோதயா பள்ளிகள் எடுத்துட்டு வராங்க. இதை தூக்கிட்டு கோர்ட்டுக்கு போய் நாங்க ஏற்கனவே நல்லாதான் படிக்கிறோம்னு சொல்லி கோர்ட்லயும் இதை எப்படித்தான் இதை அக்செப்ட் பண்றாங்க அப்படின்றது தெரியல. அதாவது நீதிபதிகள் கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்புக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்க கூடாதுன்றாங்க. ஆனா அவங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் மக்களுக்கு நலன் பயக்கக்கூடியதா இருக்குதா அப்படிங்கிறத மக்கள் இன்னைக்கு யோசிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஆக்சுவலா என்னன்னா, நம்ம எதிர்த்தரப்புல சொல்லக்கூடியவங்க சரியா சொன்னா இது நடக்காதுன்றது என்னுடைய நம்பிக்கை சார். ஏன்னா நான் ஆர்டிஐ போட்டு வாங்கி வச்சிருக்கிறேன். இதே தமிழகத்துல சென்னை கார்பரேஷன்ல 3வது மொழி இல்ல, முதல் மொழியாக தெலுங்கு இருக்குது, உருது இருக்குது அப்படின்னா நீங்க வந்து 3வது மொழி அப்ப இங்க இருக்குதானே? ஆல்ரெடி உங்க பாலிசி டெசிஷன் 2னா அப்ப நீங்க தமிழே இல்லாமல் தமிழகத்துல அவங்க படிச்சுட்டு வரதுக்கு ஓகே சொல்லிட்டீங்களா? அடுத்த கேள்வி, இந்த 2த்துல 1 தானே உண்மையாக இருக்க முடியும். இந்த 2த்துல எது உண்மையாக இருந்தாலும் இது தமிழகத்துக்கு நல்லதல்ல, அது சரியானதல்ல. நீங்க சொல்ற பாலிசிக்கும் இதுக்கும் கான்ட்ரடிக்டரா இருக்கு, பொய்யா இருக்குது. இல்ல இவனுங்க என்னைக்கு இந்த இருமொழி கொள்கைன்னு சொன்னானுங்களோ, என்னைக்கு வந்து நான் இந்திய ஒழிக்கிறேன் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பெயிண்ட் டப்பாவை எடுத்துட்டு போய் எங்கெல்லாம் ஹிந்தி வார்த்தை இருக்கோ அதை அழிக்க ஆரம்பிச்சாங்களோ, அந்த நாளுல இருந்தே 3 மொழி கொள்கைன்றது இருக்கு. அன்னையில இருந்தே நிறைய மக்கள் வந்து இந்திய படிக்கிறாங்க. இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுங்களா, கிராமத்துல இருக்கக்கூடிய இவங்க ஒரு டேக்லைன் எப்போதுமே சொல்லுவாங்க, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட கிராமப்புற குடும்பங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குடும்பங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களுடைய பிள்ளைகள் ரெசிடென்சியல் ஸ்கூல்ல எந்த விதமான காசும் இல்லாம 160 ரூபாய் சார், 160 ரூபாய் சார் அதுக்கு ஃபீஸ். நீங்க படிப்பு, சாப்பாடு, தங்குற இடம் எல்லாம் சேர்த்து, அதுல நீட்டா இருக்கட்டும், ஜேஇஆ இருக்கட்டும், இல்ல காம்படிட்டிவ் எக்ஸாமா இருக்கட்டும், எழுதுற பிள்ளைகள்ல 75 to 80% சக்சஸ் ஆகிற விதத்துல அங்க கல்வி இருக்குது. அப்போ அதுல
இதை ஒரு மீட்டிங்ல பிரசன்னா டிஎம்கே பிரசன்னா பேசி அசிங்கப்பட்டாரு. நான் சொல்றேன், ஏன்னா அவர் சொல்றாரு ஓபிசிக்கு வந்து நவோதயா நாங்க ஏன் தெரியுமா வேண்டான்னு சொல்றோம், அங்க ஓபிசிக்கு இடமே கிடையாது, ஓசிக்கும் எஸ்சிக்கும் மட்டும்தான்ட்டு. அப்படி ஒரு ரெக்கார்டு கிடையவே கிடையாது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் இருக்கு பாருங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த கம்யூனிட்டி அதிகமாக இருக்கிறதோ அதை பொறுத்து நீ பர்சன்டேஜ் போட்டுக்கோன்றான். அந்த பகுதியில எஸ்சி அதிகமா இருக்கா, 75% நீ எஸ்சிக்கு கொடுத்துரு. அந்த பகுதியில வந்து எம்பிசி இருக்கா கூடு, அந்த பகுதியில ஓபிசி இருக்கா கூடு. ஆனா ஓசிக்கு கொடுக்குது 5% அர்பன்ல இருக்கிறவங்க பக்கத்துல உள்ள சிட்டில இருந்து வந்து படிக்கிறதுனா படிக்கலாம். வெறும் 5% கூட கிடையாது. நம்ம நவோதயாவை பத்தி நம்முடைய அண்ணாமலை அவர் கோப்புல ஒரு வீடியோவே நம்ம தனியா போட்டிருக்கிறோம். அவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்குது. அவ்வளவு ஒரு சக்சஸிவ் ரேட் இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல எது பிற்படுத்தப்பட்ட கிராமமோ அந்த கிராமத்துல அந்த பள்ளிக்கூடம் இருக்கும் அப்படின்னு இருக்குது. அவர்களுக்காக மட்டுமே இருக்குது. அப்போ நீங்க யாருடைய வளர்ச்சியை ஸ்டாப் பண்றதுக்காக இதை செய்யறீங்க? இது ஒரு பக்கம். அப்படின்னா எப்போதும் சொல்லுவாங்க, செத்த மொழி சான்ஸ்கிரிட்டுக்கு வந்து அதிக பணம் கொடுக்குறீங்க, தமிழுக்கு கம்மியா பணம் கொடுக்குறீங்கன்னு. ஆனால் திரும்ப ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட பதிலே இருக்காது. தமிழகத்துல பல்கலைக்கழகங்கள் மட்டுமே 13 பல்கலைக்கழகங்கள் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. தமிழுக்கு உள்ள பல்கலைக்கழகங்கள் நீங்க எத்தனை வச்சிருக்கிறீங்க, எத்தனை அடுத்த ஸ்டேட்ல வைக்க முயற்சி பண்ணிருக்கீங்க? நான் சொன்ன உடனே நீங்க யோசிக்க கூடாது, ஆமாங்க வந்திருக்கும்ல, 2014 இருந்து 2026 வரைக்கும் என்டிஏ கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட் சான்ஸ்கிரிட் காலேஜ் யூனிவர்சிட்டியை கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம நேர்களோட தகவலுக்காக 12 யூனிவர்சிட்டி காங்கிரஸோட பீரியட்ல கொண்டு வரப்பட்டு ஒரே ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி, அதுவும் கேரளா, எந்த கம்யூனிஸ்டுகள் அதிகமாக இருக்கிறார்களோ, ரைட்ஸ் பேசுவாங்களோ அந்த கேரளால இந்த 2014 இருந்து 26க்குள்ள ஒரு பிரைவேட் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி பர்மிஷன் வாங்கி இருக்கிறாங்க. அப்போ 13 யூனிவர்சிட்டிக்கு என்ன ஃபண்ட் பண்ணுவாங்க, ஒரு யூனிவர்சிட்டிக்கு என்ன ஃபண்ட் பண்ணுவாங்க, இதை நாம பார்க்கணும். தமிழகத்துல இருக்கக்கூடிய சான்ஸ்கிரிட் காலேஜுக்கு எப்படி நிதி வருது அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் அந்த நிதியை ஸ்பெண்ட் பண்ற மாதிரி. அப்போ டைரக்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் எழுதுது, சான்ஸ்கிரிட் காலேஜுக்கு நீங்க கொடுத்திருக்கிற விதிகள் வந்து நாங்க ஏற்றுக்கொள்ளல, அதனால நீங்க அதனுடைய நிதியை ஒதுக்க வேண்டாம் அப்படின்னு. சமக்கிரக சிக்ஷாவை அக்செப்ட் பண்ணிக்கல, பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் அக்செப்ட் பண்ணிக்கலன்னு தமிழகத்துக்கு நிதி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறது என்ன, போராடுறது என்ன, பாராளுமன்றத்துல பேசுறது என்ன, நிதி வேணும்னு பேசுவீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி கொடுக்குது அப்படின்னா இந்த நிதி வேண்டான்னு சுப்ரீம் கோர்ட்ல போய் நீங்க சொல்றீங்க, கடிதம் எழுதுறீங்க. அந்த காலேஜ்ல உள்ள பிரின்சிபல் ஏன் நீங்க இதை நிப்பாட்டுறீங்க, நமக்கு தேவை அப்படின்னா அவரை மாத்துறதுக்குள்ள வேலையை செய்றீங்க. அந்த பிள்ளைகள் அமைதியாக உள்ளிருப்பு போராட்டம் நடத்துறாங்க, எங்களுக்கு அந்த ஃபண்ட் வரணும், வந்தாதான் எங்களுடைய படிப்பை நாங்க தொடர முடியும்னு. அதை கண்டுகொள்வதற்கு இந்த தமிழக அரசு தயாராக இல்லை. நீங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருந்து, மதுரை காமராஜ்ல இருந்து மனோன்மணியம் யூனிவர்சிட்டி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபண்ட் இல்லாம சம்பளம் கொடுக்க கூட திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை சரி பண்ண வக்கில்லாத ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற, அதுவும் சான்ஸ்கிரிட் காலேஜுக்கு கொடுக்குற நிதியை வேண்டான்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அதை அழிப்பதற்கு, இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவதற்கு உங்களால் ஆனா வேலையை செய்றீங்க. அப்ப இது எந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு அரசியல்? இல்ல, இந்த கீழ்த்தரமான அரசியலை தான் தமிழக மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து கேரளாவை பத்தி சொன்னீங்க. அதாவது நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்கள் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் அப்படின்னும் போது மத்திய அரசாங்கம் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும், எந்த நிதியை கொடுத்தாலும் உடனே வாங்குறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மக்கள் நலன்ல ஒரு அக்கறை இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய இப்ப நடந்துக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு தன்னுடைய சொந்த குடும்பத்து மேல மட்டும்தான் அக்கறை இருக்கு. அதுல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய அவங்க குடும்பத்து மேல மட்டும்தான் அக்கறை இருக்கு. ஒண்ணு இல்லை, இவங்க பாருங்க, இந்த நம்மளுடைய மத்திய இவங்க இந்தியாக்குள்ளதான் இந்த தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிறதே அவங்களுக்கு மனசுல இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா ஏதோ ஒரு பாகிஸ்தான் கவர்மெண்டோட நம்ம சண்டை போடுற மாதிரி தொடர்ந்து மத்திய அரசாங்கத்தோட சண்டை, எதை சொன்னாலும் சண்டை. இன்னைக்கு சிலிண்டர் வரலையா, உடனே ஒரு லெட்டர் எழுதுறது. இவங்க பாருங்களேன், ஏதாவது இந்த முதல்வரால சுயமா பண்ண முடியுதா?
தமிழர்கள் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டாங்களா, லெட்டர் எழுது. மத்திய அரசாங்கத்துக்கு லெட்டர் எழுதிடுறது, உடனே சொல்றது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். எல்லாமே அவன் பாத்துக்குவான்னா அப்புறம் நீ என்னத்துக்கு தான் இங்க இருக்கிற அப்படின்றத மக்கள் வந்து யோசிப்பாங்கல்ல. இந்த யோசனை தான் மக்கள் மனதுல வரணும். நீங்க கூட சொன்னீங்களா ஒரு டேக் லைன், எங்க பார்த்தாலும் பிதுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, அமுக்கப்பட்ட, கசக்கப்பட்ட, இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை தமிழக மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நிறைய நம்மளுடைய தமிழக அரசாங்கத்துல இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சீரழிஞ்சு போயிருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா அரசியல்வாதியால வராது, மக்கள் மனதில மாற்றம் வரணும். அதற்கான நேரம் வந்திருக்கு. இன்னும் ஒரு 40 நாள் 50 நாளுக்குள்ள நீங்க டிசைட் பண்ண போறீங்க உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய அந்த எதிர்காலம் எப்படி இருக்கணும், உங்க வீட்டுல இருக்கிறவங்க எப்படி இருக்கணும், உங்க ஸ்டேட் எப்படி இருக்கணும், உங்க ரோடு எப்படி இருக்கணும், உங்க மாநிலம் எப்படி இருக்கணும். அதற்கான தகுதி உங்களுக்கு இருக்கு, வாய்ப்பு வரப்போகுது. அந்த மாற்றத்திற்கான எண்ணம் உங்களுக்கு வந்து மாற்றத்தோட சிந்தனை செஞ்சு ஒரு நல்ல ஒரு வேட்பாளர்களை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா தமிழகம் முன்னேறும். இல்ல இந்த தவறை செஞ்சீங்க அப்படின்னா தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம வந்து நினைக்காத அளவுக்கு பின்தங்கி போயிடுவோம். தமிழகத்தை கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. அந்த கடவுளையே காப்பாற்றுறதுனாலும் உங்க மனசுல மாற்றம் வரும் அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி.